ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. குரு அப்படிங்கிற ஹெட்டிங்கில் சீடனை தம் நிலைக்கே உயர்த்தும் குரு, 7வது பகுதி, பேஜ் நம்பர் 251லேருந்து 254 வரலும் எடுத்துட்டுருக்கேன். பகவத் பாதாள் ஆதிசங்கரருடைய ஜெயந்தியை 2 நாளாக சங்கர விஜயம்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவர் இயற்றின ஒரு ஸ்லோகத்திலிருந்து பெரியவா கோட் பண்ணியிருக்கா. அந்த ஸ்லோகம் என்னன்னா, திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டி ஸ்திரி புவன ஜடரே சத்குரோர் ஞான தாத்து ஸ்பர்ஷே சேத தத்ர கல்பிய ச நயதி யதஹோ ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம் ந ஸ்பர்ஷம் ததோ அபி ஸ்ருத சரண யுகே சத்குரு ஸ்வீய சிக்ஷையே ஸ்வீயம்னு சொல்கிறார். சாமியம் விதத்தே நிருபம ஸ்னேக வா ஆலௌகிக அபி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தினுடைய முதல் வார்த்தையே திருஷ்டாந்தோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பகவத் பாதாள் ஆதிசங்கரர். திருஷ்டாந்தோ அப்படின்னா, திருஷ்டம் அப்படின்னா எக்ஸாம்பிள். ஒரு ஓமானம், ஓமேயம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதாவது சந்திரமுகன்னு சொல்லுவாள், சந்திரன் மாதிரி முகம் இருக்குன்னு சொல்லுவாள். இல்லை முகமே சந்திரன் அப்படின்னு சொல்லுவாள். இது ஓமானம், ஓமேயம்லாம் போட்டு அது மாதிரி சொல்லக்கூடியதுதான் திருஷ்டாந்தர அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இதை பகவத் பாதாள் ஆதிசங்கரர் சொல்கிறார் அப்படின்னா, இந்த குருவனுடைய அந்த அவருடைய மகிமைக்கு, குருவுடைய மகிமைக்கு திருஷ்டாந்தமே சொல்ல முடியாது, பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ உலகளுக்கும் உள்ளேயே புகுந்து நீ குருவனுடைய மகிமை என்னன்னு பாருன்னு சொன்னால் கூட பார்க்க முடியாது. கபீர் கே தோஹேவன் அடிக்கடி கோட் பண்ணிகிட்டே இருப்பேன். குரு குண லிக்கான ஜாயன்னு சொல்லுவார். 7 சமுந்தக்கி மசீகரும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதிரக்கட்டு எல்லாத்தையும் இங்கா மாற்றி, மரங்களை எல்லாம் பேனாவாக மாற்றி, இந்த உலகத்தில் உலகமையே பேப்பராக மாற்றினா கூட நம்ம குருவனுடைய மகிமையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். அலௌகிக்கமானது அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஸோ எப்படி இதை சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்பர்ஷமணின்னு ஒரு அபூர்வ மணி இருக்கான். அந்த அபூர்வ மணி என்ன பண்ணுமா, அந்த ஸ்பர்ஷமணியோடைய ஸ்பர்ஷம், டச் பண்ணுற மாதிரி எந்த உலோகத்தையும், ஒரு அயன் என்ன மெட்டலையும் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா, அந்த ஸ்பர்ஷமணியினுடைய டச்னால, அந்த ஸ்பர்ஷத்தினால அந்த அயன் ஆர் எனி அதர் மெட்டல் என்னவாயிடுமா, ஸ்வர்ணமாக மாறிடுமா, கோல்டாக மாறிடுமா. ஸ்பர்ஷமணி அப்படின்னு ஒரு மணி, அது பக்கத்தில் எந்த மெட்டல் வச்சாலும் அந்த மெட்டல் அயர்ன் என்னவா மாறிடும், கோல்டாக மாறிடும். அது மாதிரி இரும்பு மாதிரி நம்மளுடைய தமச குணம், அஜ்ஞான இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய மனசை, சிஷ்யனுடைய மனசை குருவனுடைய ஸ்பர்ஷத்தினால ஆர் குரு சங்கத்தினால புடம் போட்ட தங்கம் மாதிரி ஞானம் ஒளி வீச வைக்க முடியும் அப்படிங்கிறது திருஷ்டாந்தம். இதனுடைய ஒரு ஜென்ரல் மீனிங்கா. ஏன்னா அதுக்கு தானே திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கு. சந்திரன் மாதிரி முகம், இந்த ஸ்பர்ஷமணி மாதிரி குரு, இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய மனசை புடம் போட்ட தங்கம் மாதிரி ஒளி வைக்க போகிறார், பண்ணுவார் குரு. சரி, இந்த திருஷ்டாந்தத்தையே முகச்சந்திரன்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அடுத்த 2 லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஆச்சாரியார். என்ன சொல்கிறார், இந்த குரு இந்த மாதிரி இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய மனசை புடம் போட்ட தங்கம் மாதிரி மாத்துறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தாங்கலையாம். அது மட்டுமே போராதான். என்ன அடுத்தது சொல்கிறாரு, அஸ்மசாரம் ஸ்வர்ணதாம் நயதி அப்படின்னு சொல்கிறார். அயன் இரும்பு கோல்டாக மாறுறது, அஸ்மசாரம் அப்படிங்கிறது இரும்பு அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு கல்,
அதாவது மரம் வந்து என்ன ஆகும், வஜ்ரம் ஆகிடும், வஜ்ரம் பாஞ்சது மாதிரி ஆகிடும் இல்லையா. அது மாதிரி இந்த கல்லினுடைய சாரமாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு வந்து கோல்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாருமே கவி மரபு. நான் சொன்ன மாதிரி சந்திரன் மாதிரி முகம் அப்படிங்கிற ஓமானம் ஓமேயம்லாம் சொல்லி பண்ணுறது பொயட்டிக் டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாள், அது யூஸ் பண்ணியிருக்கார். ஆனால் பகவத் பாதால் இது மட்டுமே போராதே என்னுடைய குருவுக்குன்னு இன்னும் டீட்டெயில் பண்ணுறார். எப்படி நாளை தொடர்தில் பார்க்கலாம்.